எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நாளைக்கு நிஃப்டி 30ஆம் தேதி மே எக்ஸ்பைரி அனாலிசிஸ் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியும் எக்ஸ்பைரி ஆகுது, நிஃப்டியும் எக்ஸ்பைரி ஆகுது. நாளைக்கு நாளைக்கு எந்த ரேஞ்ச் வரும்? இன்னைக்கு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 22,833 முடிஞ்சு. ஸோ நாளைக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,570 22 சரி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு வந்து 22,707. ரேஞ்ச் வந்து 22,833. 22,577 டு 22,833 இதுவரையும் நாளைக்கு ரேஞ்சு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்பரில் போதும் லோயரில் போதும். ஏன்னா போன வாரத்தோடைய லெவல் பார்த்தீங்கன்னா, போன வாரம் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி லெவல் பார்த்தீங்கன்னா 22,577 தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு க்ளோஸும் வந்து நியரஸ்ட் க்ளோஸ் இருக்குது. இந்த ரேஞ்சும் அதை நோக்கி தான் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே தான் வந்து ஸோ 22,577 இதை உடச்சி வச்சுன்னா ஹெவி ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு நிஃப்டியை பார்க்கும்போது தெரியும் நம்ம. அதே மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,700 வாட்ச் பண்ணுங்க. 22,850 வாட்ச் பண்ணுங்க. 850 22,800 வாட்ச் பண்ணுங்க. 22,600 வாட்ச் பண்ணுங்க. 22,550 வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் நாளைக்கு வந்து ஆக்டிவாக இருக்க போகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து நாளைக்கு நல்லா வாலட்டைலாகவும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நாளைக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரீமியம் பாருங்கள். நாளைக்கு ஆனால் ப்ரீமியம் ரேஞ்சு நாளைக்கு என்ன வாட்ச் பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீமியம் வாட்ச் என்னென்ன வாட்ச் பண்ணலாம் நீங்கள் பாருங்கன்னா சிஇ சைடில் ப்ரீமியம் வாட்ச் பண்ணுறதுக்கு 73 வாட்ச் ஓகேங்களா. 128 வாட்ச் பண்ணுங்க. 85 வாட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணவே தேவையில்ல. 73 அண்ட் 85 இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ மெயினாக 85 வாட்ச் பண்ணுங்க. 73 85 இது வந்து ரொம்ப முக்கியம். டார்கெட்டு வாட்ச் பண்ணுங்கன்னா டார்கெட் எங்கே போகுது அப்படின்னு வாட்ச் பண்ணீங்கன்னா 144 போகலாம். 128 144 மேக்ஸிமம் போச்சுன்னா 170 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் 85 டூ இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ சைடில் நீங்கள் வாட்ச் பண்ணணும். பிஇ சைடில் வாட்ச் பண்ண ஸ்ட்ரைக்ஸ் பிஇ சைடில் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் என்னன்னா 85 அண்ட் 95 97 இதை வாட்ச் பண்ணுங்க. இதோட டார்கெட் எங்கே வரை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதோட டார்கெட்டு 128 170 மேக்ஸிமம் 196 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் டார்கெட்டை வச்சு இதோட மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். இதுதான் நாளைக்கு மேக்ஸிமம் டார்கெட் வச்சு 0-0லாம் நீங்கள் வந்து எப்படி நடக்க போகுது டவுன் ட்ரெண்டை பொறுத்து தான் இருக்கு. அதனால பாருங்க இந்த 2,550 இது வேணா ஜீரோவா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஹீரோவாகலாம், ஜீரோவாகலாம். நீங்க பாருங்க இது எப்படி இருக்கு. இது அடிச்சிச்சுன்னா நல்லா ஹெவியா
2250 ஹீரோ ஜீரோக்கு பார்க்கலாம். ஹீரோ ஆர் ஜீரோ. ஸோ இந்த நான் வந்து பேப்பர் ட்ரேட் தான் பண்ணேன். செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. நீங்களும் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸை பாருங்க. இந்த பிரீமியம் இது எப்படி போகுதுங்கிறத வாட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கான்ஃபிடென்ட் வேணும். ஏன்னா பையர்ஸ் வந்து அதிகமாக லாஸ் பண்ணுற கேட்டகரியில் இருக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்ஸ் ஃபாலோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சி சொல்லுங்க. எப்படி மூவ்மெண்ட்டை எடுக்கலாம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதை ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருடைய சஜஷன் கிடைச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.